பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு தியானிக்க வேண்டிய வசனம் சங்கீதம் 32வது அதிகாரம் 2வது வசனம். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், எவனுடைய ஆவியில கபடம் இல்லையோ அவர்கள் தான் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். கபடு சில பேருக்கு வந்துட்டு கர்த்தரோட பிள்ளைங்க அப்படின்னு சொல்லுவாங்க, கிறிஸ்டியன்ஸுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்துட்டு பிஸ்னஸில் எல்லா தில்லு முள்ளும் பண்ணுவாங்க, எல்லா திருட்டுத்தனம் பண்ணுவாங்க. ஆனால் கர்த்தரோட பிள்ளைங்க அப்படின்னு சொல்லுவாங்க, பொய் சொல்லுவாங்க, புறம் பேசி திரிவாங்க. இந்த மாதிரி நிறையா கபடு ஆவியில் அதிகமாக கபடோடு இருப்பாங்க. கர்த்தருக்கே விரோதமான காரியங்களை அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க. அவங்க ஆவியில் வந்து அதிகமாக கபடு கலந்துருக்கும். ஆனால் அவங்க வந்து பாக்கியவான் கிடையாது. யாரோட ஆவியில் வந்து கபடு இல்லாமல் இருக்குதோ, கர்த்தருடைய ரத்தத்தினால மன்னிக்கப்பட்டிருக்கோமோ அவங்க வந்து பாக்கியவான்கள் ஃப்ரெண்ட்ஸ்.